வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தலை, அதனால நம்மளுக்கு பசியின்மையும் இருக்கும். இது ரெண்டுமே தீர்க்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: பழத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு கப் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நல்லா பழுத்த மாம்பழம் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பழத்தோட டேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து தர்பூசணி ஒரு கப் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கப் பன்னீர் திராட்சை சேர்த்துக்கலாம். இதை பாதியாக கட் பண்ணி அதில் இருக்க விதையை நீக்கி வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு சாப்பிட்ற போது கைப்படாது. இதையும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். பன்னீர் திராட்சை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல வாசனை வரும். அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை திராட்சை ஒரு கப் சேர்த்துக்கலாம். அடுத்து அன்னாச்சி பழம் ஒரு கப் சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பழத்தில் முள் மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா நீக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு சாப்பிடும்போது நாக்கு சுனைக்கும். அடுத்து மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஆப்பிள் ஒரு கப் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனை வரும், சாப்பிடணும் போல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பழத்தை நல்லா மசிச்சிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும், நல்ல ஒரு வாசனையும் தரும். உங்களுக்கு விருப்பமான எந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நான் இப்போது நன்னாரி சர்பத் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவைக்கேற்ற மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நல்லா சில்லாக்கி சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். வெயிலுக்கு இதமான இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.